ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். நெகேமியா 9:12. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் எந்த மக்களும் அனுபவிக்காத சிலாக்கியங்களை தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு தேவனை சார்ந்து வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்விதமான பாதுகாப்பின் வழிநடத்தல் இருக்கின்றது. மேலும் இந்த உலகில் உலக மனிதர்களைப் போல எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்றவர்களாய் நாம் வாழ வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் இருக்கிறபடியால் இரவு என்பது அவர்களுக்கு இல்லை. பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை பாதுகாக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியமான பாதுகாப்பு! இது இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது அதைவிட மேலான பாதுகாப்பையும் நமக்கு வைத்திருக்கிறார். பாதுகாப்பின் வழிநடத்தல் என்பது தேவனுடைய வார்த்தை. நம்மை வழிநடத்தும்படியாய் அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து, இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று அருமையான சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் மிக சிறந்தவைகளையே வைத்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வாக்களித்த பரமபிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இரவில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்னங்களுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் சகல பாவங்கள் நீங்கி சுத்திகரிக்கப்படவும் நிறைவான மனதோட உமக்கு ஊழியம் செய்வதற்கும் பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், துன்பங்கள், தூரத்தோடு கடன் பிரச்சனையோடு வாழும் ஒவ்வொருவரையும் உங்க பரிசுத்த கரம் தொட்டு ஆசீர்வதித்து சஞ்சலங்கள் நீங்கி சமாதானமான வாழ்க்கை வாழ உங்க கிருபை வேண்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரை தேர்வு எழுதி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்க ஞானம் ஆசீர்வாதம் வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிக்கும் ஒவ்வொருவருக்கும் தகுதிக்கேற்ற வேலையும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும், பேறு காலத்தை எதிர்நோக்கி காத்திருப்போருக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், கற்பத்தின் கனிக்காக காத்திருப்போருக்கு குறைகள் அகற்றி அற்புதம் செய்ய ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் தேவ மகிமை வெளிப்படவும், தேவ சித்தம் நிறைவேறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் தேவ பாதுகாப்பும், வாகனம் ஓட்டுகிறவர்கள் தெய்வீக ஞானத்தோடு கவனமாய் வாகனம் ஓட்டவும் வழிநடத்துங்க. மிஷனரிகள் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் தேவ பாதுகாப்பும் வழிநடத்தலும் ஆலோசனையும் வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றங்குறை மன்னியும், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போய்த்தள்ளும். உங்க நல்ல ஆவி எங்களை செவ்வையான வழியில் நடத்துவாராக. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.